அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். செய்திகள் தொடரும். சிறுவர்களை பார்த்து போதைப் பொருட்களை வைத்து பிஸ்னஸ் பண்ணும் பிஸ்னஸ் மேன்களை விட்டு சிறுவர்களை வைத்து போதைப் பொருள் பேரை கைது செய்து கொண்டு வரும் அரசாங்கம். பாலஸ்தீன் மக்கள் இப்போ இருக்கும் நெருக்கடி. இந்தியாவில் முதலாக 23 வயதில் நீதிபதி ஆகினவர். பெட்ரோல் டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ளமை. உள்நாட்டு செய்திகள் தொடரும். இலங்கையில் அக்குரணையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். சரியா, இது டராஸ்லேருந்து அனுப்பிக்கிட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம். டராஸ்லேருந்து வந்திக்குது இங்கே எங்களோட சபிகாஜார வீட்டுக்கு. அப்போ அவர் வேறு இந்த ஃபோல்டிங் பெட் ஒன்று தான் இந்த ஆர்டர் பண்ணிக்கிறாரு. அது நேற்று ஆல்ரெடி வந்துருச்சு. 22,300 ரூபா கட்டி எடுத்திக்கிறாரு. இப்போ இன்றைக்கும் தராஸ்லேருந்து வந்திக்கு 22,391 ரூபாக்கு இந்த ஊத்த குப்பையை கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது டராஸ்லேருந்து தான் அனுப்பிக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் என்ன அனுப்பிக்கிறேன்னு கொஞ்சம் காட்டிடுவோமே. என்ன அனுப்பிக்கிறேன்னு கொஞ்சம் காட்டும். என்ன மண்ணாங்காட்டி வேலை. இந்த டராஸ்லேருந்து வந்திர சாமானம் இது அங்கே இந்த ஊத்தையை பெக் பண்ணி அனுப்பி. சரியா, இது 21,000 ரூபா காசை பறிச்சுன்னு பார்த்தீங்க. 22,000 இந்த இது இப்போ பார்த்துக்கோங்க. எல்லோரும் டராஸில் இதை மாதிரி ஏமாந்துடாதுங்க. ஆனால் இது இப்போ விட்டுற இல்லை. இது இப்போ நாங்கள் வேர்ல்டு வைட் கொண்டு போகிறது. சரியா, விளைச்சி தான் என்ன சாமான் பார்த்துக்கோங்க. இப்போ வந்திருக்கிறார். இவர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற. எல்லாரையும் பிடிக்கத்தான் வேணும். இந்த ஆட்டோ இந்த ஆட்டோவில் தான் வந்திக்குது. இது அக்குனையெல்லாம் ஃபுல்லாக சுற்றுற போல இருக்குது. கொஞ்சம் மறுபடி வந்தால் கொஞ்சம் நோட் பண்ணிக்கும். உங்களை நீங்கள் தான் நம்ம இப்போ இதுக்கு பக சொல்லணும். நீங்கள் டராஸ் போட்டு தான் நிற்கிறீங்க. டெலிவரின்னு சொன்ன உங்களுக்கு விளங்குது இல்லையா? இதில் அவன் சொல்கிறாளே போட சொல். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளமை. வெளிநாட்டு செய்திகள். பாலஸ்தீன் மக்களின் நெருக்கடி. وين شبشبك يا عمر؟ انقطع. شبشبك انقطع في الطريق؟ انت جاي من بيت حنون؟ كيف الطريق؟ والله صعبة. حسبنا الله علينا طلعنا من هناك. الحمد لله على السلامة يا عمر. الله يسلمك. உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் 23 வயசிலேயே படித்து பட்டம்தாரி ஆகின ஒரு பெண் அவள் குடும்பத்தார் கணவன் உதவியால் ஒரு நீதிபதியாக 23 வயசில் ஆகிவிட்டார். இலங்கையில் இளைஞர்களை சிறுவர்களை குறிவைத்து கஞ்சா கேஸில் கைது பண்ணி கொண்டு இருந்த போலீசார் இவன் பேக்கில் கஞ்சா இருக்குது என்று இளைஞர்களை பார்த்து சிறுவர்களை பார்த்து கைது பண்ணினார்கள். ஆனால் கஞ்சா விற்கும் ஆட்களை அவங்க தேடுற மாதிரி எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. முதலாக இலங்கையில் ரணில்குமார ஜனாதிபதியாக வந்த பின்பு 2 பேர் கைதியாக்கப்பட்டுள்ளார். அது மக்கள் மனத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை தரப்பட்டுள்ளமை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ல்.